மாசி மகம் 2025 விரதம் இருக்கும் முறையும் வழிபடுவதற்கான நேரமும் பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான முக்கிய நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. இந்த நாளில் தெய்வங்கள் நீர்நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வதாலேயே பெரும்பாலான கோயில்களில் இந்த நாளில் தீர்த்தவாரி அல்லது தெப்போற்சவம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. மாசி மகம் அன்று எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு நடத்தினால் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெற முடியும் என்பதனை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாள்களில் ஒன்று மாசி மகம். பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோயில்களில் குளங்கள், தீர்த்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டன. அதனாலேயே புனித நீராடல் என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதிலும் சில குறிப்பிடத்தக்க நாட்களில் புனித நீராடுவது மிக அதிகமான பலன்களை தரும். அப்படி ஒரு அதிகமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய நாள்தான் மாசி மகம். இந்த நாளில் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களையும் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் பெற முடியும். மாசி மகம் வழிபாடு வரலாறு. உலகில் உள்ள அனைவரும் அவர்களின் பாவங்களை போக்கிக் கொள்ள நதிகளில் வந்து நீராடுகின்றார்கள். ஆனால் தங்களின் பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது என பஞ்ச நதிகளான கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, காவிரி ஆகிய நதிகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமானிடம் சென்றன. அந்த நதிகளின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அவற்றின் புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடும்படி கூறினார். அப்படி அவர் புனித நீராடச் சொன்ன நாள்தான் மாசி மகம். கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் உள்ளன. இவற்றில் மாசி மகம் அன்று புனித நீராடினால் புண்ணிய பலன்களும் புனித நீராடலில் நீராடிய பலன்களும் கிடைக்கும். மகிமை பெற்ற மாசி மகம். அன்னை பராசக்தி தாட்சாயணியாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் மாசி மகம் திருநாளில்தான். அதனால் மாசி மகம் அன்று புனித நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது, தான தர்மங்கள் செய்வது ஆகியனவும் அளவில்லாத பலன்களை தரும். அதேபோல் மாசி மகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறி இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும் போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள், தோஷங்கள் நீங்கவும் மாசி மகம் அன்று புனித நீராடலாம். புனித நீராடிய பலனை வீட்டிலேயே பெற மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடலாம். அது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். எவர் சில்வர் அல்லாத வேறு எந்த உலோகத்தால் ஆன பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம். மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் தண்ணீர் நிரப்பி வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் இருந்தாலும் கலந்து வைக்கலாம். அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள், திரவிய பொடி இருந்தால் அதையும் சிறிது சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி அங்கு வந்து எங்களால் நீராட முடியாது, அதனால் இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களின் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டு குளிக்கும் தண்ணீரில் அந்த தீர்த்தத்தில் சிறிது கலந்து குளிக்கலாம். அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடலாம். யார் எப்படி விரதம் இருக்கலாம். மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும்.
குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு நாள் முழுவதும் உபவாசம் இருந்து விரதம் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வர வேண்டும். பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடலாம். சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம். இந்த நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவதும் நல்லது. மாசி மகம் வழிபாட்டு நேரம். இந்த மாசி மகம் மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. வழக்கமாக மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளையே மாசி மகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி தான் பௌர்ணமி வருகிறது. மார்ச் 12ஆம் தேதி அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மக நட்சத்திரம் உள்ளது. அதே சமயம் மார்ச் 13ஆம் தேதி காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரையிலும் பௌர்ணமி திதி உள்ளது. அதனால் சத்யநாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் 13ஆம் தேதி மாலையில் செய்வது சிறப்பு. மாசி மகம் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பானதாகும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.